இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்சிஎம்னா ஃபர்ஸ்ட் காமன் நம்பர்லயே கிரேட்டஸ்ட் பவர் எடுத்து எழுதுவோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறது எடுத்து எழுதுவோம். இதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னங்க, காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் இன்டு எக்ஸ்ட்ரா டைம். வாங்க பார்க்கலாம். காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. இதுல எது ஹையஸ்ட் பவருங்க? 3 பவர் 5 3 பவர் 5 இன்ட்டு அடுத்த காமன் நம்பர் பாருங்க, இங்கே 7 இருக்கு, இங்கே 7 இருக்கு. இதுல எது ஹையஸ்ட்டுங்க? 7 பவர் கியூப் இன்ட்டு அடுத்தது எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் எடுத்து எழுதுமே, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதலாம். இங்க 2 பவர் கியூப் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, அதை எடுத்து எழுதிங்க. இன்ட்டு அப்புறம் வேற என்ன ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா டைம் இருக்கான்னு சொல்லி பாருங்க. 5 பவர் ஸ்கொயர்டு எக்ஸ்ட்ரா டைம் இருக்காங்க, 5 பவர் 2 எழுதியாச்சுங்க. அவ்வளோதான். இதுதான் எல்சிஎம் வேல்யூ. எல்சிஎம் வேல்யூன்னு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் காமன் நம்பர்லேயே ஹையஸ்ட் பவர் வேல்யூ எடுத்து எழுதுவீங்க. இன்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதுவீங்க. ஓகேங்களா? இதுதான் எல்சிஎம். ஹெச்சிசிஎஃப்னா என்ன பண்ணுவீங்க? காமன் நம்பர் மட்டும்தான் எடுத்து எழுதுவீங்க. அதுலேயுமே காமன் நம்பரில் லோயஸ்ட் பவர் இருக்கிறத எடுத்து எழுதுவீங்க. ஓகே.